போல் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. திருப்பலியின் முன்னுரை. கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, கிரேக்க பழமையான சிந்தனை என்னவென்றால் வரலாறு புவியியல் என்ற சுழற்சி முறையை பின்பற்றுகிறது. இரவு பகல், குளிர் வெயில், அமாவாசை பௌர்ணமி, இத்தனை நாட்களும் ஒரு முறை வரும் என்ற நம்பிக்கை. அதுபோல 300 வருடங்களுக்கு ஒரு முறை உலகம் நிகழ்வுகளை சந்திக்கும். அதிலிருந்து புதிய உயிர்கள், புதிய உலகம், புதிய வாழ்க்கை என தொடங்கும். ஆனால் கிறிஸ்தவர்கள் வாழ்க்கை சுழற்சி அல்ல, மீண்டும் மீண்டும் ஏற்படுவது அல்ல. ஒரே ஒரு முறை நேர்கோட்டில் சென்று இறைவனின் வருகையால் உலகம் முடியும். ஆனால் அது எப்போது நடக்கும், எப்படி நடக்கும் என்பது தெரியாது. மழைக்காலம் வரும்போதும் குளிர்காலம் வரும்போதும் எப்படி நம்மை நாமே தயார் செய்து கொள்கிறோமோ அதேபோல் இறைவனின் வருகைக்காக நம்மை நாமே தயார் செய்து கொண்டு ஆண்டவருக்காக காத்திருப்போம். இத்திருப்பலியில் பக்தியோடு பங்கேற்போம். ஆனந்தமுடனே அவர் திருமுன்னே கூடிடுவோம் கூடிடுவோம். ஆண்டவரே நம் கடவுள் என்று பாடிடுவோம் பாடிடுவோம். ஆனந்தமுடனே அவர் திருமுன்னே கூடிடுவோம் கூடிடுவோம். ஆண்டவரே நம் கடவுள் என்று பாடிடுவோம் பாடிடுவோம். அவரே நம்மை படைத்தார், அவருக்கே சொந்தம் நாம். அவர் படைப்புகள் நாம், அவர் பிள்ளைகள் நாம், அவர் மந்தையின் நாடுகள் நாம். திருக்குலமே எழுந்திடுக, அருட்பொழியும் வழியினிலே ஒருங்கிணைவோம், கரம் குவிப்போம், உன்னதரை போற்றுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் அமைதியும் உங்களோடு இருப்பதாக. இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் பாசமிகு இறை மக்களே, மாதா தொலைக்காட்சி வழியாக இத்திருப்பலியை பக்தியோடு கண்டு கொண்டிருக்கின்ற இறை மக்களே, இப்புதிய நாளை இறைவன் தாமே நமக்கு கொடையாக தந்திருக்கின்றார். நன்றி கூறுவோம். இந்த நாள் முழுவதும் நாம் செய்ய இருக்கிற அனைத்து செயல்களையும், நாம் சந்திக்க இருக்கின்ற அனைத்து மனிதர்களையும் இறைவன் தாமே ஆசீர்வதிக்கவும், நம்மையும் சிறு கருவியாக இறைவன் தாமே பயன்படுத்த இத்திருப்பலியில் ஜெபிப்போம். ஒரு நிமிடம் கண்களை மூடியவர்களாக உடல் நலக்குறைவினாலும் பல்வேறு தேவைகளினாலும் இன்றைய நாளை நான் எவ்வாறு சந்திக்க இருக்கிறேன் என்று பல்வேறு சந்தேகங்களோடும் கவலைகளோடும் இருக்கின்ற ஒவ்வொருவருக்காக ஜெபிப்போம். இறைவன் இறை வார்த்தையின் வழியாகவும் நற்கருணையின் வழியாகவும் நம்மை ஒவ்வொரு நாளும் தேற்றிக்கொண்டே இருக்கிறார். இறைவா, இந்நாள் முழுவதும் நீவீர் தாமே எங்களை வழி நடத்தும் என்று சொல்லி இதோ இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுப்போம். சிறப்பான விதத்தில்
இறைவனுக்கு எதிராகவும் அயலாருக்கு எதிராகவும் தவறுகள் செய்திருப்பேன். மனம் வருந்துவோம், மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியின்றி ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான புனித மரியாவையும் வானகதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே, உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நம்பிக்கையாளரின் விருப்பங்களை தூண்டி எழுப்ப உம்மை வேண்டுகின்றோ. அதனால் அவர்கள் புனித செயலின் பயனை மிகுந்த ஆர்வத்துடன் நாடி உமது பரிவிரக்கத்தின் பேருதவிகளை பெற்றுக்கொள்ள செய்வீராக. உம்மோடு தூய் ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். திருத்துதர் யோவான் எழுதிய திருவழிப்பாட்டிலிருந்து வாசகம். வானதூதர் ஒருவர் விண்ணகத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். படுகுழியின் திறவுகோலும் முரட்டு சங்கிலியும் அவர் கையில் இருந்தன. அலகை என்னும் சாத்தான் என்று அழைக்கப்பட்ட அரக்க பாம்பை அவர் பிடித்தார். அதுவே தொடக்கத்தில் இருந்த பாம்பு. வானதூதர் 1000 ஆண்டுகளுக்கு அதை கட்டி வைத்தார். பின்னர் அதை படுகுழியில் தள்ளி குழியை அடைத்து முத்திரையிட்டார். இவ்வாறு அந்த 1000 ஆண்டுகள் முடியும் வரை நாடுகளை அது ஏமாற்றாதவாறு செய்தார். இதன்பின் சிறிது காலத்துக்கு அது கட்டவிழ்த்து விடப்பட்ட வேண்டும். பின்பு நான் அரியணை கண்டேன். தீர்ப்பளிக்கும் அதிகாரம் பெற்றிருந்த சிலர் அவற்றின் மீது வீற்றிருந்தனர். கடவுளின் வாக்கை அறிவித்து இயேசுவுக்கு சான்று பகதற்காக தலை கொடுத்தவர்களின் ஆன்மாக்களையும் கண்டேன். அவர்கள் அந்த விலங்கையோ அதன் சிலையோ வணங்கியதில்லை. அதற்குரிய குறியை தங்கள் நெற்றியிலோ கையிலோ இட்டுக்கொண்டதும் இல்லை. அவர்கள் மீண்டும் உயிர் பெற்று 1000 ஆண்டுகள் கிறிஸ்துவோடு ஆட்சி புரிந்தார்கள். பின்பு பெரிய வெண்மையான ஓர் அரியணையை கண்டேன். அதில் ஒருவர் வீற்றிருந்தார். அவர் முன்னிலையில் மண்ணகமும் விண்ணகமும் இருந்த இடம் தெரியாமல் மறைந்துவிட்டன. இறந்தோரில் சிறியோர் பெரியோர் ஆகிய அனைவரும் அந்த அரியணை முன் நிற்க கண்டேன். அப்பொழுது நூல்கள் திறந்து வைக்கப்பட்டன. வேறொரு நூலும் திறந்து வைக்கப்பட்டது. அது வாழ்வின் நூல். இறந்தோரின் செயல்கள் அந்நூல்களில் எழுதப்பட்டிருந்தன. அவற்றிற்கு ஏற்ப அவர்களுக்கு தீர்ப்பு வழங்கப்பட்டது. பின்னர் கடல் தன்னகத்தை இருந்த இறந்தோரை வெளியேற்றியது. அதுபோல் சாவும் பாதாளமும் தம்மகத்தை இருந்த இறந்தோரை வெளியேற்றின. அவர்கள் ஒவ்வொருவருக்கும் அவரவர் செயல்களுக்கு ஏற்ப தீர்ப்பு வழங்கப்பட்டது. சாவும் பாதாளமும் நெருப்பு ஏரியில் எரியப்பட்டன. இந்த நெருப்பு ஏரியே 2ஆம் சாவு.
வாழ்வி நூலில் பெயர் எழுதப்படாதோர் நெருப்பு ஏரியில் எரியப்பட்டார்கள். பின்பு நான் புதியதொரு விண்ணகத்தையும் புதியதொரு மண்ணகத்தையும் கண்டேன். முன்பு இருந்த விண்ணகமும் மண்ணகமும் மறைந்து விட்டன, கடலும் இல்லாமல் போயிற்று. அப்பொழுது புதிய எருசலேம் என்னும் திருநகர் கடவுளிடமிருந்து விண்ணகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். தன் மணமகனுக்காக தன்னையே அணி செய்து கொண்ட மணமகளைப் போல் அது ஆயத்தமாய் இருந்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இதோ கடவுளின் உறைவிடம் மனிதர் நடுவே உள்ளது. இதோ கடவுளின் உறைவிடம் மனிதர் நடுவே உள்ளது. என் ஆன்மா ஆண்டவரின் கோயில் முற்றங்களுக்காக ஏங்கி தவிக்கின்றது. என் உள்ளமும் உடலும் என்றும் உள்ள இறைவனை மகிழ்ச்சியுடன் பாடுகின்றது பாடுகின்றது. இதோ கடவுளின் உறைவிடம் மனிதர் நடுவே உள்ளது. இதோ கடவுளின் உறைவிடம் மனிதர் நடுவே உள்ளது. படைகளின் ஆண்டவரே, என் அரசரே, என் கடவுளே, உமது பீடங்களில் அடைக்கலான் குருவிக்கு வீடு கிடைத்துள்ளது. தங்கள் குஞ்சுகளை வைப்பதற்கு சிட்டுக்குருவிகளுக்கு கூடும் கிடைத்துள்ளது. இதோ கடவுளின் உறைவிடம் மனிதர் நடுவே உள்ளது. இதோ கடவுளின் உறைவிடம் மனிதர் நடுவே உள்ளது. உமது இல்லத்தில் தங்கியிருப்போ நற்பேறு பெற்றோ, அவர்கள் எந்நாளும் உம்மை புகழ்ந்து கொண்டே இருப்பார்கள். உம்மிடமிருந்து வலிமை பெற்ற மானிடர் பேறு பெற்றோ, அவர்கள் நடந்து செல்கையில் மேலும் மேலும் வலிமை பெறுகின்றார்கள். இதோ கடவுளின் உறைவிடம் மனிதர் நடுவே உள்ளது. இதோ கடவுளின் உறைவிடம் மனிதர் நடுவே உள்ளது. அல்லேலூயா 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 அல்லேலூயா
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 21, இறைவார்த்தைகள் 29 முதல் 33 முடிய. அக்காலத்தில் இயேசு ஒரு உவமை சொன்னார். அத்தி மரத்தையும் வேறு எந்த மரத்தையும் பாருங்கள். அவை தளிர் விடும்போது அதை பார்க்கும் நீங்களே கோடைக்காலம் நெருங்கிவிட்டது என அறிந்து கொள்வீர்கள். அவ்வாறே இவை நிகழ்வதை காணும்போது இறையாட்சி நெருங்கி வந்துவிட்டது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். அனைத்தும் நிகழும் வரை இத்தலைமுறை ஒளிந்து போகாது என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். விண்ணும் மண்ணும் ஒளிந்து போகும், ஆனால் என் வார்த்தைகள் ஒளியவே மாட்டா. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் பாசமிகு இறை மக்களே, இப்புதிய நாளை இறைவன் நமக்கு கொடையாக தந்திருக்கின்றார். நன்றி கூறுவோம். பிரியமானவர்களே, இன்றைய நற்செய்தி வாசகத்தின் பின்னணியில் உங்களோடு இணைந்து 3 சிந்தனைகள். இன்றைய நற்செய்தி வாசகத்தில் இறைமகன் இயேசு கிறிஸ்து அவரது இந்த மண்ணுலக வாழ்க்கையில் மக்களிடம் இறையாட்சியை பற்றி போதிக்க பல்வேறு உவமைகளை குறிப்பிட்டு கொண்டே இருப்பார். அதில் ஒரு சில உவமைகள் இன்றைய நற்செய்தி வாசகத்தில் இயேசு தனது மக்களை பார்த்து, சீடர்களையும் பார்த்து அத்தி மரத்தை ஒரு அடையாளமாக குறிப்பிடுகிறார். இந்த அத்தி மரத்தையும் பக்கத்தில் இருக்கிற நிறையா மரங்களையும் பாருங்கள். அது தளிர் விடும்போது கோடைகாலம் வந்துடுச்சு, அப்புறம் நல்ல பச்சை பசேர்னு வர்றப்ப மழைக்காலம்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கண்களால் தூரத்தில் இருக்கின்ற ஒரு மரங்களை பார்த்து அந்த மரங்களுக்கு நடைபெறுகின்ற சில விஷயங்களை வைத்து கொண்டு உலகம் முழுவதும் இருக்கின்ற இந்த நிகழ்வுகள்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே கண்டுபிடிக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, விவிலியத்தின் பின்னணியில் அத்தி மரம் இஸ்ராயல் மக்களை குறிப்பிடுகிறது. ஆனால் இயேசு இன்றைய நற்செய்தி வாசகத்தில் விவிலிய அறிஞர்கள் அவர்களுடைய பார்வையில் அத்தி மரத்தை அந்த இலைகள்லாம் தளிர் விடும் பொழுது அப்படின்றதை எப்படி ஒப்புமைப்படுத்துகிறார்கள் அப்படின்னு சொன்னால், அத்தி மரம் இஸ்ராயல் மக்கள் எனவும் அந்த அத்தி மரத்தில் இருக்கின்ற இலைகள் தளிர் விடுகின்ற பொழுதெல்லாம் இஸ்ராயல் மக்கள் இறைவன் மீது கொண்டிருக்கின்ற அளவற்ற நம்பிக்கையையும் அந்த உடன்படிக்கையின் மீது கொண்டிருக்கின்ற நம்பிக்கையை தளர்ந்து விழுந்து கொண்டே இருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு எண்ணத்தை விவிலிய அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள். இதை எப்படி நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால், அந்த கீழே விழுந்துட்டாங்களா, விழுந்தே கிடையாது, மீண்டுமாக புத்துயிர் பெறுவார்கள், மீண்டுமாக புதிய இலைகள் பிறக்கும். அப்போ உடன்படிக்கையிலிருந்தும் நம்பிக்கை வாழ்க்கையிலிருந்தும் பாவ வாழ்க்கையில் யாரெல்லாம் கீழே விழுகிறாங்களோ விழுந்தே இருக்க மாட்டாங்க, மீண்டுமாக எந்திரிப்பாங்க, மீண்டுமாக தளிர் விடுவாங்க அப்படின்றது தான் இந்த உவமையின் பின்னணி. இதற்கு இயேசு கிறிஸ்து மேல்வரி சட்டமாக ஒரு வார்த்தையை குறிப்பிடுகிறார். விண்ணும் மண்ணும் ஒளிந்து போகும், ஆனால் என் வார்த்தை ஒளியவே மாட்டா. இறை வார்த்தையை பற்றி போதிக்கிறார். கடவுளுடைய வார்த்தை. யாரெல்லாம் இறைவன் மீது நம்பிக்கை கொண்டு வாழ்கிறார்களோ அவர்கள் கீழே விழுந்தாலும் மீண்டுமாக புத்துயிர் பெற்று எழுவார்கள். இதை நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் 2 வார்த்தைகள் சொல்லலாம். ஒன்று அடையாளங்கள், மற்றொன்று அறிகுறிகள் அப்படின்னு சொல்லலாம். என்ன அப்படின்னு சொன்னால், நார்மலாக நம்மளுடைய இந்த சாலை பகுதிகளில் நடந்து போயிட்டே இருக்கிறப்ப பார்த்திங்கன்னா சாலை விதிகள், அந்த சைன் போர்டு போட்டிருப்பாங்க, அறிகுறிகள். இந்த இடத்துல ஸ்பீட் பிரேக்கர் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் ஸ்லோவாக போ, இந்த இடத்துல ரெட் லைட் எரிஞ்சிட்டு இருக்குது அதனால் நில்லுங்க அப்படின்னா அந்த அறிகுறி. அதை பார்த்த உடனே ஆட்டோமேட்டிக்காக நம்ம நின்றுணும், இந்த இடத்துல நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சாலையின் ஓரத்தில் சில அறிகுறிகள்லாம் போட்டிருக்கிறாங்க. அதற்கு நமக்கு சம்மந்தம் இல்லை தான், ஆனால் நம்மை பாதுகாக்கவும் பாதுகாப்பாக நமது இலக்கை அடையவும் அந்த அறிகுறிகள்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்றைய நற்செய்தி வாசகத்தில் அறிகுறி அப்படின்ற அந்த வார்த்தையை தாண்டி அடையாளம் அப்படின்ற அந்த வார்த்தையை இயேசு பயன்படுத்துகிறார். அது என்ன அடையாளம்? அடையாளத்துக்கு ஒரு சிறந்த உதாரணத்தை குறிப்பிட விரும்புகிறேன். நம்மளுடைய தேசிய கொடி தூரத்தில் ஏதோ ஒரு மூலையில் அந்த கொடி கம்பத்தில் தேசிய கொடி ஏற்றியவுடன் நமக்குள் ஏதோ ஒரு புத்துணர்வு. 1947 அந்த ஆங்கிலேயர்களை எதிர்த்து விடுதலை பெற்ற ஒரு உணர்வு, ஏதோ நானும் போய்
சண்டை போட்டு அந்த விடுதலை வாங்கிய ஒரு உணர்வு. எப்பொழுதெல்லாம் அந்த தேசிய கொடியை பார்க்கின்ற பொழுதெல்லாம் அது ஒரு அடையாளம், இந்திய தேசியத்திற்கான அடையாளம். அதை பார்த்தவுடன் எனக்குள்ளாக நாட்டின் மீது கொண்டிருக்கின்ற ஒரு பற்றுறுதியையும் அன்பையும் காண்பிக்கிறது. அது அப்படியே இன்றைய நற்செய்தி வாசகத்திற்கு கொண்டு வருவோம். இயேசு அத்தி மரத்தை ஒரு அடையாளமாக குறிப்பிடுகிறார். ஏன்னா தளிர் விடுகின்ற பொழுதெல்லாம் அது ஏதோ அப்படியே அடையாளம் கிடையாது. அந்த அத்தி மரத்தை உன் வாழ்க்கையோட, உன்னுடைய ஆன்மாவோட, உன்னுடைய உள் உணர்வுகளோட ஒப்புமைப்படுத்திப்பார் அப்படின்னு சொல்லுகிறார். இதையே இன்றைய இப்போ இருக்கிற நம்ம திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தன்னுடைய லௌதாத்தோ சி என்கின்ற அந்த சுற்றுமடலில் குறிப்பிடுகிறார். மனிதர்களாகிய நாம் நமது வார்த்தையின் வழியாகவும் எடுத்துக்காட்டான வாழ்க்கையின் வழியாகவும் ஆண்டவரை போற்றி புகழ்கிறோம். ஆனால் நம்மை சுற்றி இருக்கின்ற இயற்கை தனது இருத்தலின் வழியாக கடவுளை போற்றி புகழ்கிறது என்று குறிப்பிடுகிறார். அப்படின்னு சொன்னால் என்னை சுற்றி இருக்கிற மரம், செடி, கொடிகள், என்னை சுற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதர்கள் அனைவரும் எனது ஆன்ம வாழ்விற்கு ஒரு அடையாளம். அப்படின்னு சொன்னால் என் பக்கத்தில் இருக்கிறவங்க நான் கீழே விழாமல், பாவ வாழ்க்கையில் விழாமல் இருப்பதற்கு அவர்கள் ஏதோ ஒரு செய்தி எனக்கு தினமும் கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். அதை எப்படி நான் புரிஞ்சுக்கிறது? அதற்கு தான் காரணம் விவிலியம். பிரியமான இறை மக்களே, ஒவ்வொரு நாளும் விவிலியத்தை எடுத்து படித்து பார்ப்போம். இறை வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் வாய்ந்தது, மருந்தாக, பலனாக, தாயாக, தந்தையாக ஒவ்வொரு நாளும் நமக்கு ஆற்றலை தந்து கொண்டே இருக்கிறது. இறை வார்த்தையின் அடிப்படையிலும் நம்மை சுற்றி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மனிதர்கள், இயற்கையின் வழியாகவும் இறைவனை போற்றி புகழ்வோம். ஒரு நிமிடம் கண்களை மூடி இன்று இறை வார்த்தையின் வழியாக இறைமகன் இயேசு அத்திமர ஓமையை நமக்கு தருகின்றார். அத்திமரம் ஒரு அடையாளம். அத்தி மரத்தில் இருக்கின்ற அந்த இலைகள் தளிர் விட்டு கீழே விழுகின்ற பொழுதெல்லாம் இஸ்ராயல் மக்கள் கடவுள் மீது கொண்ட அன்பையும் நம்பிக்கையும் விட்டு விட்டு பாவ வாழ்க்கையில் விழுந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை ஒரு அடையாளமாக குறிப்பிடுகிறார். அதை என் வாழ்க்கையில் இப்போ நான் பார்க்குறேன். என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் மீது கொண்ட நம்பிக்கை, ஆண்டவர் மீது கொண்ட அன்பு விழுந்து கொண்டிருக்கிறதா? மீண்டும் புத்துயிர் பெற்று தளிர் விட்டு கொண்டிருக்கிறதா? அப்படி விழுந்து கடந்துச்சு அப்படின்னு சொன்னால் மீண்டும் தளிர் விடவும் மீண்டும் புத்துயிர் பெறவும் நான் என்ன செய்ய வேண்டும்? இறை வார்த்தையின் மீதும் நற்கருணையின் மீதும் நம்பிக்கை கொள்ள வேண்டும். இந்த நாள் முழுவதையும் இறைவன் தாமே நம்மை ஆசிர்வதிக்கவும், நம்மையும் நம்மை சுற்றியுள்ள மனிதர்கள், அருள் அடையாளங்கள், இயற்கை வழியாக இறைவன் நம்மோடு எந்நாளும் பேசிக்கொண்டிருக்கிறார், இறைவன் நம்மோடு எந்நாளும் உரையாடி கொண்டிருக்கிறார் என்கின்ற அசைக்க முடியாத நம்பிக்கையை ஏற்றுக்கொள்வோம். மகிழ்ச்சியாக வாழ தொடர்கின்ற இந்த திருப்பலியில் பக்தியான உள்ளத்தோடு ஜெபிப்போம். அனைவரும் எழுந்து நிற்போம். எல்லாமல்ல இறைவனிடமும் நமது தேவைகளை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். அனைத்தையும் படைத்தாலும் இறைவா, எம் திரு அவைக்காக நீர் தந்த எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், அருள் பணியாளர்கள், துறவிகள், பொது நிலையினர் அனைவரும் நீர் விரும்புவதை நிறைவேற்றுவதே எங்கள் பணி என்பதை உணர்ந்து எவ்வித சூழ்நிலையிலும் மன உறுதியோடு பணியாற்ற அவர்களுக்கு தேவையான ஞானத்தை அளித்து காத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று மொழிந்த எங்கள் அன்பு தந்தையே, பல்வேறு நாடுகளில் ஏற்பட்டுள்ள பிரச்சனைகள் மற்றும் இயற்கை இடர்பாடுகளால் உலகில் அமைதியற்ற மற்றும் ஆதரவற்ற நிலையை காண்கின்றோம். இயேசுவே, இந்நிலையை மாற்றி நாடுகளை ஆளும் தலைவர்களின் அறிவுத்திறனாலும் ஆக்கச் செயல்களாலும் மக்களின் ஒத்துழைப்பாலும் உலகில் நீடித்த அமைதியும் வளமான வாழ்வும் பெற அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு தந்தையே, எம் இறைவா, ஒரே திருமுழுக்கினால் உமக்கு சொந்தமான நாங்கள் முழுமையான நம்பிக்கையால் இணைக்க பெற்று ஒரே குடும்பமாக உமது அழைப்பிற்கேற்ப வாழவும், உண்மைக்கு சான்று பகர்ந்து வாழவும்,
உமது ஆவியின் அருளை பொழிய வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். விண்ணும் மண்ணும் ஒழிந்து போகும், என் வார்த்தைகளோ ஒருபோதும் ஒழியாது என்று மொழிந்த எம் இறைவா, உம் வார்த்தைதான் எங்கள் வாழ்விற்கு விளக்கு என்பதை உணர்ந்தவர்களாய் இயேசுவின் மதிப்பீடுகளை பின்பற்றி விண்ணக வாழ்விற்கு எங்களை தயார்படுத்த உம் அருளை பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக ஜெபிப்போம். இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக பார்த்து மன்றாடுகின்றோம். ஆமென். என்ன கொடுத்தாலும் பயனில்லை, நான் என்னை கொடுக்காமல் பொருள் கொடுத்தார். என்ன கொடுத்தாலும் பயனில்லை, நான் என்னை கொடுக்காமல் பொருள் கொடுத்தார். என்னையே தான் நீ கேட்கின்றாய், நான் என்னையே முழுவதும் தருகின்றேன். என்னையே தான் நீ கேட்கின்றாய், நான் என்னையே முழுவதும் தருகின்றேன். காணிக்கை தர நான் வருகின்றேன், உம் கரங்களில் என்னை தருகின்றேன். காணிக்கை தர நான் வருகின்றேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது பெயரின் மாட்சிக்கு ஒப்பு கொடுக்குமாறு நீர் அளித்த புனித கொடைகளை ஏற்றுக்கொள்ளும். இவற்றின் வழியாக நாங்கள் உமது பரிவரத்துக்கு ஏற்றவர்களாகி உம் கட்டளைகளுக்கு என்றும் கீழ்ப்படிந்து வாழ செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். உம்முடைய அன்பு திருமகன் வழியாக நீர் மனித இனங்களை படைத்தது போல மிகுந்த கனிவிரக்கத்தால் அவற்றை புதுப்பிக்கவும் திருவுளமானீர். ஆகவே படைப்புகள் அனைத்தும் உமக்கு பணிபுரிகின்றன. மீட்பு அடைந்தோர் அனைவரும் உம்மை ஏற்றவாறு புகழ்கின்றனர். உம்முடைய புனிதர்களும் ஒரே இதயத்தோராய் உம்மை போற்றுகின்றனர். எனவே வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை கொண்டாடி மகிழ்வுடன் எப்பொழுதும் அறிக்கையிட்டு பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால்
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் உம் திருமகனாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கை ஒப்பு கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு உம் திருமகனாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக. அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் முன்னேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கில் உம்மை மன்றாடுகிறோம். இப்பலியினால் உளம் கனிய திருவுளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திரு உடல் திரு இரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்க செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சியர், மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பெற்றுக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகுக்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகிறோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாக உம் அடியாராக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ராயப்பன், ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெற செய்வீராக. நீர் விரும்பியபடி உம் திருமுன் இருக்கின்ற குடும்பத்தின் வேண்டல்களுக்கு கனிவுடன் செவி சாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் செதனிடருக்கும் உம்முடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது மாட்சியால் என்றும் மன நிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக இது நோக்கியிருக்கிறோம். இவர் வழியாகவே நீர் உலகுக்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே,
தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையினால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கண்டுவிட அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். குறையாத அன்பு கடல் போல வந்து நிறைவாக என்னில் அலை மோதுதே. அந்த அலை மீது இயேசு அசைந்தாடி வரவே பல கோடி கீதம் உருவாகுதே. குறையாத அன்பு கடல் போல வந்து நிறைவாக என்னில் அலை மோதுதே.
அந்த அலை மீது இயேசு அசைந்தாடி வரவே பல கோடி கீதம் உருவாகுதே. கண்மூடி இரவில் நான் தூங்கும் போது கண்ணான இயேசு என்னை காக்கின்றார். கண்மூடி இரவில் நான் தூங்கும் போது கண்ணான இயேசு என்னை காக்கின்றார். உன்னை எண்ணாத என்னை என்னாலும் எண்ணி மண் மீது வாழ வழி செய்கின்றார். நான் மண் மீது வாழ வழி செய்கின்றாய். குறையாத அன்பு கடல் போல வந்து நிறைவாக என்னில் அலை மோதுதே. அந்த அலை மீது இயேசு அசைந்தாடி வரவே பல கோடி கீதம் உருவாகுதே. மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, இப்புனித விருந்தில் நாங்கள் பங்கு பெற்று மகிழ செய்கின்றீரே. அதனால் நாங்கள் உம்மிடமிருந்து ஒருபோதும் பிரியாதிருக்க அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. மாதாவே சரணம், மாதாவே சரணம். உந்தன் பாதாரம் புவிக்காதாரம். கன்னி மாதாவே சரணம். மா பாவம் என்னை மேவாம
சரணம். மாசில்லா மனமும் இயேசுவின் உள்ளமும் மாந்தரின் தவறால் நோயுற கண்டோ. மாசில்லா மனமும் இயேசுவின் உள்ளமும் மாந்தரின் தவறால் நோயுற கண்டோ. ஜெபம் செய்வோம் தினம் ஜெபமாலை சொல்வோம். ஜெபம் செய்வோம் தினம் ஜெபமாலை சொல்வோம். பாவத்திற்காக பரிகாரம் புரிவோம். மாதாவே சரணம். உந்தன் பாதாரம் புவிக்காதாரம். கன்னி மாதாவே சரணம்.